ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பல்லு ப்ளீட்ஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். இன்கேஸ் உங்களோட கஸ்டமர் ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் அப்படின்னா அவுட்டர் ப்ளீட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் பார்த்தீங்கன்னா 3 inches ஆர்எல்ஸ் 3.5 inches எடுத்துக்கோங்க. இன்னர் ப்ளீட்ஸ் வந்து எல்லாமே ஒரே இன்ச்சில் தான் இருக்க போது 2.5 ஆர்எல்ஸ் 2 எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்ச்சஸ் ஜாஸ்தியாக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் கம்மியாக வரும். இதுவே 2 இல்லை 2க்கும் கீழே நீங்கள் இன்ச்சஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் நிறைய வரும். சரிங்களா? இன்கேஸ் லார்ஜ் சைஸ் அப்படின்னா நீங்கள் 4 or 4+ கூட எடுத்துக்கலாம் அவுட்டர் ப்ளீட். அண்ட் இன்னர் ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 or 3. ஸோ ஃபேட் சைஸ் ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 4.5 or 5 எடுத்துக்கலாம் அவுட்டர் ப்ளீட். ஸோ இன்னர் ப்ளீட்ஸ் வந்து 3 or 3.5 இல்லை அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. நீங்கள் அவுட்டர் ப்ளீட்ஸ் சின்னதாக வச்சிங்கனாலுமே ஸோ இன்கேஸ் ஒட்டியானம் கட்டுறாங்க அப்படின்னா நம்ம சின்னதாக ப்ளீட் எடுத்தாலுமே நல்லா சைடில் கவர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக செஸ்ட் ப்ளீட்லாம் அலைன் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டியானம் கட்டும்போது ப்ளீட் வந்து ரொம்ப சின்னதாக அசிங்கமாக தெரியாது, சைட்லேயுமே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளீட்ஸ் ஷோல்டர்லேருந்து லெக் வரைக்கும் எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான மெஷர்மெண்ட். ஸோ ஷார்ட் பீப்புள் அப்படின்னா அவங்க 5 feet பிலோவில் இருப்பாங்க. மீடியம் சைஸ் அப்படின்னா 5.1 feetலேருந்து 5.9 feet வரைக்கும் இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க டால்னா 6 feet அபவ்ல இருப்பாங்க. ஸோ 5 feet அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 inches. அது வேற ஒன்றும் இல்லைங்க. 1 feet அப்படின்னா 12 inches. ஸோ 5 feet ஈக்குவல் டு 60 inches. லைக்வைஸ் 5.1னா 61.2. இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். ஓகேங்களா? ஓவராலாக ஹியூமனோட ஹைட் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஃபீட் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பல்லு லென்த் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஷோல்டர்லேருந்து முட்டிக்கு கீழே இருக்க கஃப் வரைக்கும் தான். ஸோ இதில் நம்ம மைனஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கஃப் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறோமா, ஷோல்டர்லேருந்து கஃப். ஸோ அந்த கஃப்லேருந்து ஃபீட் வரைக்கும் ஒரு 8 inches வரும். ஓகேங்களா? அந்த 8 inches நம்ம லென்த்தை ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி ஹெட்டுலேருந்து ஷோல்டர் வரைக்கும் ஒரு 8 or 9 டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஹெட் சைஸ், அது வந்து மாறும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பல்லு ப்ளீட்ஸ் கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ளீட் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் நீங்கள் எங்கே பின் பண்ணுவீங்களோ சாரியா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட செஸ்டோட நிப்பிள் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ளீட் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் நீங்கள் எங்கே பின் பண்ணுவீங்களோ சாரியா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட செஸ்டோட நிப்பிள் பாயிண்ட், ஷோல்டர் பின்லேருந்து உங்களோட நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் என்ன லென்த் அப்படின்னா எனக்கு வந்து 10 இருக்குது, அதுதான் என்னோட லென்த். ஸோ இங்கே பிரெட்த் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது எப்படின்னு சொல்லியிருப்பேன், பட் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களோட செஸ்ட் வந்து கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகுதுல உங்களோட பாடியில் செஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து அப்படியே இன்ச் டேப் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் செஸ்ட்டை கவர் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட சாரீ எவ்வளோ தூரம் கவர் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும். இல்லை சில பேருக்கு இங்கே கவர் ஆகணும்னு இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து எனக்கு பிரெத் வந்து கிடச்சது பார்த்தீங்கன்னா 14. சரிங்களா? ஸோ இப்படி தான் செஸ்ட் ப்ளீட் எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சென்டர் ப்ளீட்ஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லியிருந்தோம் கிளாஸில். இது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரியை வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம கொண்டு வந்து அப்படியே இப்போ சுற்றி வந்து தை கிட்ட பின் பண்ணுவோம் இல்லைங்களா சாரி ட்ராப் பண்ணும்போது. ஸோ அதுக்கான செகண்ட் பின் மார்க்காக தான் இந்த மெஷர்மெண்ட். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் எப்படி எடுக்கணும் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம இப் சைஸ் எவ்வளோன்னு கேட்கணும். இன்கேஸ் கஸ்டமரோட இப் சைஸ் 36 அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக 10 வந்து எனி இப் சைஸ்க்கு 10 வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். 36ஆக இருக்கட்டும் 50ஆக இருக்கட்டும் என்ன இப் சைஸாக இருந்தாலுமே 10 வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன், அவங்க வந்து லீனாக இருக்காங்களா இல்லை மீடியமாக இருக்காங்களா இல்லை ஃபேட்டாக இருக்காங்களான்ட்டு. இன்கேஸ் அவங்க லீனான பர்சன் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 inches ஆட் பண்ணும். கொஞ்சம் மீடியம் பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 15 inches ஆட் பண்ணணும். இன்கேஸ் அவங்க ஃபேட்டாக இருக்காங்க லைக் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரினா 20 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் வராது. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 36 இப் சைஸ் வந்து 36க்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து சூட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 18 வரும் இல்லைங்களா? ஸோ அந்த 18 அதே 36 கூட ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் 54 வரும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பின்கான மார்க். இது வந்து 36க்கு பிலோ இருக்கிறவங்க 36க்கு இப் சைஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப் மெத்தட். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ தேர்ட் பின் மார்க் சென்டர் ப்ளீட்ஸ்க்கான தேர்ட் பின் வந்து ரொம்ப ஈஸி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இப் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. இன்கேஸ் அவங்க இப் சைஸ் 40னா +50
அவ்வளோதாங்க தேர்ட் மார்க். எனி இப் சைஸ் கூட 10 ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 10 இன்ச்சஸ் நம்ம எப்படின்னு சொல்லியிருப்போம், லெஃப்ட் சைடில் 5 இன்ச்சஸ் அண்ட் ரைட் சைடில் 5 இன்ச்சஸ். கிளாஸில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ எனி இப் சைஸ் வித் ப்ளஸ் 10 இன்ச்சஸ், அதுதான் வந்து தேர்ட் பின்கான மார்க். இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் மெத்தட் இருக்குது, ஆனால் அது எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இப் சைஸ் வந்து 36 இருக்குது, இல்லை அதுக்கு பிலோவில் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே தாங்க 36 ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 18. ஸோ 36 + 18 வந்து 54. ஸோ இதுதான் வந்து தேர்ட் பின்கான மார்க். ஓகேங்களா?